வெல்கம் பேக் டு வண்ணமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட்க்கு வந்திருக்கோம். பாருங்கள், பேர்ட்ஸோடு நம்மளுடைய கார்டன் விசிட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் பூவில் டிசம்பர் இது நிறைய பூக்குது. பட் இந்த சீசன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வீவ் லுக்கு பார்த்திங்கன்னா பூத்துட்டு தான் இருக்குது. பட் இது சீசன் நமக்கு முடிய போகுது. ஸோ அதனால தான் நமக்கு கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சு அதோடைய செடிகளில் இருக்கக்கூடிய அந்த காம்புகள் எல்லாமே நமக்கு காய ஆரம்பிச்சிடும். தென் இது நமக்கு ஒரு ஷேப் பெட்டல் ஹைபிஸ்கஸ். இது ஹைப்ரிட் வெரைட்டி தான். இது கொஞ்சம் க்ரோத் வைஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் இந்த ரெட் நமக்கு எப்போவுமே எப்போவுமே பூக்கள் இருக்கும். இது சீசன் கிடையாது. இந்த பிளான்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. அண்ட் இந்த சில்வர் லேவெண்டர் இது கொஞ்சம் லைட் கலர் வீவ் லுக்கு பாருங்கள். நார்மலாக இந்த சில்வர் லேவெண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் டாட்ஸ் நிறைய வருது. இது எதனாலன்னா பனி அதிகமாக பெய்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வரும். அது தானாகவே நமக்கு வாட்டரிங் பண்ணும்போது தானாகவே செட் ஆகிடும். அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததில்லை. செடியும் வீணாகினதில்லை. இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் பார்க்குறேன் எக்ஸ்பீரியன்ஸில். அண்ட் நம்மளுடைய வாழை புது துளிர் ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் எப்போனா இப்போ அமாவாசை வருது இல்லையா, அப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காய் காட்டுறேன். அது என்னென்னா ரொம்ப அது தானாக வளர்ந்தது. சீட்ஸ் போட்டு தலை உடஞ்சிருச்சு. அது நிறைய குட்டி குட்டியாக காய் நிறைய இருக்குது. அது வேறு ஒரு வீவ் லுக்கில் நல்லா தெரியும். ஸோ பச்சை மிளகாய் இங்கே ஒரு 4-5-6 பச்சை மிளகாய் இருக்குது. அண்ட் இந்த சைடு நமக்கு ஒயிட் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு பூக்கிறது. இனிமேல் அது கொஞ்சம் க்ரோத் பீரியட் தான். ஸோ அதனால் நமக்கு லீவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த சில்வர் லேவெண்டரும் லைட்டாக காய்ச்சலாக இருக்குது, காஞ்சிருக்குன்னா நான் கொஞ்சம் வாட்டரிங் பண்ண விட்டுட்டேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா நேற்று தான் நல்லா வாட்டரிங் பண்ணதுனால ஃபுல்லாகவே அது காஞ்சு அதுக்கப்புறமா தான் நமக்கு துளுக்க ஆரம்பிக்கும். அண்ட் எலிகாலிஸும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கணும், மண்ணெல்லாம் தோண்டணும். இதெல்லாம் சின்ன சின்ன புது கணுக்கள். இதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் கிடைக்கும். இது ஒரு தொட்டிலே நிறைய கணுக்கள் ஸ்பேஸ் பத்தலை ஃபுல்லாக. பட் நல்லா இருக்கானா நாம் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணோம் இல்லையா, அந்த மேக் ஓவர் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இருக்குது. இன்றைக்கி பன்னீர் ரோஸும் நிறைய பூத்துருக்கு. ஒரு 3 பன்னீர் ரோஸ் கிட்ட நமக்கு பூக்கல். இது அன்எக்ஸ்பெக்டடாக பூக்குது, தானாகவே பூக்குது. ஸோ இது ஒரு ஏஜ் பிளான்ட்டு. பன்னீர் ரோஸ்லேயே இது கொஞ்சம் நல்ல ஏஜ் பிளான்ட்டு. அதனால் நான் இந்த பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பியூட்டிஃபுல் லுக். கரும்பு நமக்கு அங்கேருந்து ஒரு கன்று எடுத்துகிட்டு வச்சோம். அந்த கன்று எடுத்துகிட்டு வச்சோம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது. சரி இது வருமா இல்லையானே ஒரு டவுட்டாகவே இருந்தது. பட் பரவாயில்ல, இதெல்லாம் புது துளிர். ஸோ இந்த தொட்டி கொஞ்சம் சும்மா தான் இருந்தது. ஸோ சங்குப்பூ ஏற்றி விட்டதுக்கப்புறமா சரி இதை நம்ம ஃபில் பண்ணிடுவோன்னு நான் இதை ஃபில் பண்ணியாச்சு. அண்டு நித்தியமல்லியும் கீழே என்ன பண்ண ஃபைனலாக நான் கொடி ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. நித்தியமல்லி ஒரு க்ரீப்பர் வெரைட்டினால் நம்ம என்ன தான் நம்ம கீழேயே வளர்க்கணும்னு நினச்சாலும் முடியல. அதுக்கான கொடி ஏற்றின பிறகு தான் அது க்ரோத் நல்லா வேகமாக நல்லா வளருது. ஸோ அதனால் அது கொடி ஏற்றியாச்சு கீழே இருக்கிற செடியை. ஸோ இதுக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் அண்ட் இது மண்ணில் வச்சுருந்தா நல்லா வளர்ந்துருக்கும். அண்ட் பரவாயில்ல, நமக்கு மாடியில் வச்சா எவ்வளோ பூக்கள் கொடுக்குதுன்றது தான் இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய பூக்கள் மட்டும் எடுத்துருக்கு. அண்ட் நம்மளுடைய டிவைன் ஃப்ளவர் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் லுக். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு வீவ் லுக்கு. ஸோ கலரும் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ரேர் கலராக இருக்குது, ரொம்ப டார்க்கு. இந்த கலர் அன்எக்ஸ்பெக்டடாக தான் எனக்கு கிடச்சிது. இந்த கலர் வரும்னு எனக்கும் தெரியாது. பட் இந்த செடி சின்னதாக குட்டியாக வாங்கினேன். பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு.
ஸோ அந்த கலர் வந்து கண்ணில் ஒத்திக்கலாம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த கலர். இந்த கலர் என்கிட்ட இல்லை. அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸில் அதில் இந்த போகினிலாவில் வந்து இருக்குது. பட் இது சிங்கிள் பெட்டலில் வந்து நான் வந்து இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அண்ட் என்னுடைய கார்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போகினிலா வளர்க்குறதே நான் வந்து மிக்ஸ்டு பிளான்ஸாக தான் வளர்ப்பேன். ஏன்னா ஒரு செடியாக நான் வளர்க்க மாட்டேன். ஸோ அதில் ஒரு 2-3 கலர்ஸ் வந்து நம்ம வச்சிட்டோன்னா நமக்கு அது வந்து டபுள் கலர், ட்ரிபிள் கலர்ஸாக நமக்கு பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து க்ரோ பண்ணி வந்து தான் வந்து நான் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ அண்ட் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தான். ஸோ இந்த கலரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டு சின்ன கேன் தான். ஸோ கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து ஸ்டெப் வைஸாக நான் வந்து கேன் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதோட க்ரோத்தை பொறுத்து. அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்து நிறைய காய்ச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. கொத்தாக பாருங்கள் எவ்வளோ சுண்டக்காய் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி பறித்து கொஞ்சம் குழம்பு வச்சிடலான்னு தான் பார்க்குறேன். அண்டு ஏன்னா இதுக்கப்புறமா போச்சுன்னா வந்து நமக்கு சுண்டக்காய் வந்து நமக்கு முத்திரும். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சுண்டக்காய் பாருங்கள். இதுவுமே ஃபுல்லாக வந்து நல்ல சுண்டக்காய் நல்லா காய்ச்சிருக்கு, கொத்தாக காய்ச்சிருக்கு. இதுவுமே வந்து ரீபாட் பண்ண பிளான்ட்டு தான். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ட்டு தான், நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொரு சுண்டக்காய் செடி காட்டுறேன். அண்ட் லெமன் கிராஸ் வந்து கீழே வச்சுட்டேன். ஸோ நான் என்னென்னா வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் காய ஆரம்பிச்சது. ஸோ செடியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு லெமன் கிராஸ் மட்டும் வந்து நான் கீழே வச்சுட்டேன். அண்ட் இந்த இந்த செடியிலையும் வந்து சுண்டக்காய் கொத்தாக தான் காய்ச்சிட்ருக்கு. ஸோ இதுவும் இன்றைக்கி வந்து நாம் பறிச்சிட வேண்டியதுதான். சுண்டக்காய் வந்து நமக்கு சுகருக்கு அவ்வளோ நல்ல ஒரு விஷயங்க. நம்ம சுண்டக்காய் ரெகுலராக எடுத்துக்கும் போது வந்து சுகர் லெவல் வந்து நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சுண்டக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பறிச்சிடலாம். அண்ட் இந்த ஹைபிஸ்கஸ் இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாகவே வந்து செட்டில் டவுன் ஆகிட்டு இப்போ தான் வந்து இது பூக்குது. பூ இப்போ இன்னும் வந்து டைம் ஆகலை, அதனால் வந்து இன்னும் மலரில் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அண்ட் கருவேப்பிலையும் குட்டியாக வளர்ந்துட்டுருக்கு. எல்லாமே அந்த ஸ்லோ க்ரோத்தில் தான் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நாட்டு வெரைட்டி தான், அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மாடியில் வச்சு வளர்க்கும் போது. இது என்னாச்சு, செடி வந்து நான் ஒரு நாள் தண்ணி ஊற்றவே இல்லை. இதை அப்போ செடியை மறந்துட்டேன். அப்போ இது காஞ்சது தான். அதுக்கப்புறமா இப்போ வந்து திரும்பவும் வருமா இல்லையானே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பட் இந்த புது துளிர் இருக்கிறதுனால ஒரு டவுட் இல்லை, வளர்ந்துடும், காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சம்பங்கி வந்து நமக்கு மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சம்பங்கி அண்ட் வாடாமல்லி ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து எப்போவுமே வந்து பூக்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது இந்த சீட்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து கொஞ்சம் செடிகள்லாம் ரெடி பண்ணணும். அதனால தான் வந்து இதை வந்து விதைக்காக நம்ம இப்போ விட்டு வச்சுருக்கோம். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அண்ட் இந்த முருங்கை செடிக்கு என்னாச்சுன்னு தெரியல, தொட வேண்டான்னு பார்க்குறேன். கொஞ்சம் க்ரீன் இருக்குது, ஏன்னு தெரியல, குச்சி மாதிரியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவர் டோஸ் கொடுத்துட்டோன்னா கூட காய்கறி தோல் வந்து அது கொஞ்சம் க்ரோத் வைஸ் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகும். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் இது வந்து பாரிஜாதம் 1 or 2 பிளான்ஸ் தான் இருக்கும் என்கிட்ட. அண்ட் இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. ஸோ நல்லாவே வளர்ந்துருச்சு. கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய செடி தான் இது லுக் வைஸ் இது. அண்ட் இந்த பக்கம் வீவ் லுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் சேம் பிங்க் வந்து தான் இது. இதுவும் நல்ல டார்க்கு. இது ஒரே ஒரு செடி தான், ஆனால் இது சாய்ச்சி தான் வச்சுருக்கேன். பட் இதை நம்ம வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம்னா திரும்ப காஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. பட் பாருங்களேன், இலையே இல்லை, பூ மட்டும்தான் நிறைய இருக்குது. அண்ட் நமக்கு எப்பவும் போல் இந்த ஹைபிஸ்கஸ் நமக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ரணகல்லியில் பூ வைக்குமானா வந்து வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே ரணகல்லியோடைய பூ பல்ப்ஸ் மாதிரி இருக்குது. நல்லா ஃபுல்லாகவே பல்ப்ஸ் மாதிரி இருக்குது. கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு வந்து இந்த லீவ்ஸ் வந்து அவ்வளோ நல்லது. ரெகுலராக வந்து இதை வந்து தோசையில் இட்லியில் அந்த மாதிரி வந்து வதக்கி போட்டு மாவில் வந்து செஞ்சோன்னா, நம்ம தோசை ஊற்றினோன்னா இப்படி சாப்பிட்லாம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டர் கண்டென்ட் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரணகல்லின்றது நமக்கு இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாங் லைஃப் மெடிசன். உடனே சரியாகுமானா இல்லை, நீங்கள் லாங் லைஃப் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் திரும்பவும் வராத மெயின்டைன் பண்ணிக்கும்.
அண்ட் இதுதான் அதனுடைய பல்ஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ரணகலியில் பூ பூக்குமான்றது. சம்டைம்ஸ் இந்த கற்றாழை கூட சொல்லுவாங்க, கற்றாழையும் வந்து பூ பூத்துதுன்னா அவ்வளோ நல்லது வீட்டுக்கு. இந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து எங்களுக்கு வந்து கற்றாழை வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிது. ஸோ அது ஒரு குட் சைனாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து மேலும் மேலும் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு சில பிளான்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து சிம்டம் வந்து நமக்கு டைரெக்டாக கடவுள் ஏதோ ஒரு மூலமாக நமக்கு சொல்ல வர மாதிரி நமக்கு தோணும். ஸோ கற்றாழை அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர், அந்த வீட்டோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா வந்து நமக்கு துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அண்ட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி இந்த க்ரோ பேக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய மேக் ஓவர் பண்ண ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இடம் கிடையாது, இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பிஞ்சுங்கள்லாம் வந்து பறித்த பிறகு இந்த மாதுளை என்ன சைஸில் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ சைஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ அதை மற்ற பிஞ்சுகள்லாம் இப்போ இந்த பூக்கள்லாம் கூட நம்ம பறிச்சிட்டோன்னா இந்த 2 காய்க்கு மட்டும் தேவையான சத்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த காயெல்லாம் வந்து பறிச்சிடணும். ஸோ இந்த 2 காய் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் இந்த 2 காய் மட்டும் நமக்கு கொஞ்சம் பெருசாகிறதுக்கு மற்ற காய் பிஞ்செல்லாம் வந்து பறிச்சாச்சு மாதுளை செடியில். அண்ட் இந்த மாதுளை செடியிலே வந்து அந்த மாதிரி தான் ஒரு இருக்குது, அதை எல்லாமே பறிக்கணும். வாழை வந்து ஃபுல்லாக வந்து க்ரூம் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து புதுசாக இந்த துளிர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து காஞ்சிருச்சுன்னா இது மாதிரி க்ரூம் பண்ணுறதை நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு அப்போ தான் வந்து புதுசாக வந்து நமக்கு லீவ்ஸ் கிடைக்கும். அண்ட் கரும்பு நமக்கு நல்ல க்ரீன் லுக்காக இதுவும் வந்து செப்பரேட் பண்ணி 2-3 கேனில் வச்சு நமக்கு கரும்பு கிடைக்கும் நல்லா. சும்மா வந்து இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த பிளான்ட் இப்போ வந்து கரும்பு ஹோல்டு பிடிச்சிட்டு பேச முடியல. அண்ட் வந்து இந்த பிளான்ட் நமக்கு வந்து எல்லா நேரத்துலையும் கிடைக்காது இல்லையா கரும்பு. ஸோ இந்த செடி இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணி பாட்டை வந்து 2-3 பாட் வைக்கணும்னு, அப்போ தான் நமக்கு கரும்பு நல்லா வந்து கனமாக வரும். ஸோ அந்த இதுவும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இலந்தப்பழம் வந்து நல்லா காய்ச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய வந்து பறிச்சாச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஒன்று இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்தானா பறித்து சாப்பிடுவார். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுடுறேன். அண்ட் கொய்யா நமக்கு ஒரே கிளையில் நிறைய பூக்கள் எடுத்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஏதாவது 1-2 செடி தான் நம்ம வந்து வளர்க்க முடியும். இல்லைன்னா வந்து இது கொஞ்சம் பெருசாகிறது கஷ்டம். பூ அழகாக இருக்குது, நம்ம இன்றைக்கி பறிக்க வேணாம், நான் ஈவினிங் பறிக்கலாம். அண்ட் நம்மளுடைய போகி விழா பார்த்திங்கன்னா, போகி விழா ஒரு மேஜிக் என்னென்னா லீவ்ஸே இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாகவே லீவ்ஸ் இல்லை. அண்ட் இது கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்கேன். நைட் ஒர்க் பண்ண ஸ்டூல் கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த ஃப்ளோர் வீணாகாமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிடைக்கும் போதெல்லாம் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுவேன். அண்ட் இந்த 2 ஸ்டூல் தான் எனக்கு கிடச்சிது. இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சின்னதாக ஒரு கிராக் தான் இருந்தது, அதை தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த 2 ஸ்டூல் வந்து கிடச்சிது ஸ்டாண்டுக்கு. அண்ட் அங்கே இருந்த போகினிலாவும் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏரியாவை நான் வந்து டச் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வந்தப்போ வந்து கொஞ்சம் சேடாக இருந்தது இந்த பிளான்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இது வந்து ரீபாட் பண்ண பிளான்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா இதில் ஹைபிஸ்கஸ் வந்து செம்மையாக பூக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இப்போவே வந்து அந்த மொட்டுகள்லாம் வீணாகாமல் பூத்துட்ருக்கு. அண்ட் இட்லி பூவும் நமக்கு வந்து நல்லா அதுவுமே ரீபாட் பண்ணியாச்சு. ரெட் கலர் அண்ட் பிங்க் கலரும் நமக்கு வந்து ரீபாட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம ஹைட் ஏற்றுறதுக்கு அதுக்கப்புறமா ஒரு மரம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அவ்வளோ அழகு. லீவ்ஸே காணும், ஃபுல்லாகவே ஃப்ளவர் தான் இருக்குது. இது கொஞ்சம் சாஞ்சிருக்கு, கொஞ்சம் நிமிர்த்தி வைக்கணும். ஸோ ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். அது அந்த காற்றுக்கு அசையும் போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் லுக்கு நமக்கு வந்து சம்மர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ்டாக வைக்கணும். ஸோ அந்த ஒர்க்லாம் இருக்குது. அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பிங்க்கு. ஸோ இந்த பிங்க்குனா பிங்க்கு ஒரு செடி பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இதை அப்படியே வச்சுட்டேன், ஷேக் பண்ணக்கூடாது, நம்ம கிட்டேயும் போகக்கூடாது. அண்ட் கோலமல்லியும் வந்து ரீபாட் பண்ணிட்டேன், அதுவுமே ஒரு கேனில் வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே ரீபாட் பண்ணது. அண்ட் நம்மளுடைய ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பி. பூ மட்டும்தான் இருந்தது, இப்போ என்னென்னா காய்க்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிட்ட போய் அந்த வியூ லுக்கை பார்ப்போம். அண்ட் ஓவரால் வந்து நான் மேக் ஓவர் பண்ணது இதுதான். ஸோ மார்னிங் நம்ம பார்க்கும்போது
அந்த ஒரு க்ரீன் லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். செப்பரேட்டாக இருந்தது சின்னது ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து இதை வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணேன். ஸோ நம்ம ஒவ்வொரு ஏரியாவை தான் நம்ம வந்து எப்போவுமே பண்ணணும். நம்ம ஒரே டைமில் நம்ம எல்லாமே பண்ணணுன்னா நம்மளால் முடியாது, அந்தளவுக்கு நமக்கு எனர்ஜி பத்தாது. ஸோ இவ்வளோ பிளான்ஸ் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவை நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் அண்ட் நமக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே அந்த ஒரு ஏரியாவிலையும் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு செப்பரேட்டாக வந்து நம்ம சம்மருக்கு முன்னாடி ரெடி பண்ணணும்ன்றதுனால தான் பண்ணேன். அண்ட் இப்போ போய் பார்க்கலாம் கிட்ட முருங்கை செடியை. அண்ட் சப்போட்டாவுமே கொஞ்சம் ஷேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் இந்த பழுத்த இலைகள்லாம் வந்து நமக்கு பறிச்சிடணும். இது தேவையில்லாமல் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த சத்துக்கள்லாம் வந்து போக ஆரம்பிக்கும். இதை நம்ம அப்புறமா பறிச்சிடுவோம். அண்ட் நம்மளுடைய முருங்கை செடி போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்போவுமே அந்த முருங்கை வந்து நமக்கு பூ மட்டும்தான் கொடுப்போம் அண்ட் காயே கொடுக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 காய்கிட்ட வந்து கொடுத்துருக்கு. அதோட கேன் சைஸை பாருங்கள். இதுக்கு முன்னாடி சின்னதாக க்ரோ பேக்கில் தான் இருந்தது. இதை ஷிஃப்ட் பண்ணி இந்த கேனில் வச்சுருக்கேன். இது பார்க்க வந்து கம்பேர் டு இது கொஞ்சம் சின்ன கேன் தான். இந்த பக்கெட் சைஸ் தான் இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்போ எனக்கு வந்து கிடச்சது இந்த கேன் தான். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா வச்சுருப்பேன் அண்ட் பெருசாக எனக்கு கிடைக்கல. அண்ட் அதுக்கப்புறமா பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் பெருசு கேன்லேயே பெருசு. பட் இந்த கேன் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து கொஞ்சம் ஃபெவிகால் கேன். இது வந்து கொஞ்சம் வெயில் வந்து அந்தளவுக்கு தாங்கலை. பட் இந்த கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னாலும் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கூட, வெயில் அதிகமாக இருந்ததுனா கூட நமக்கு அந்த டெம்பரேச்சருக்கு வந்து நல்லா தாங்குது. லைஃபும் வருது நமக்கு. என்னென்னா இதை ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் வந்து இது இங்கே ஒரு ஹேண்ட் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து மூடியோடு இருக்கும். ஸோ அதை வந்து மூடியை வந்து நான் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ஓட்டையெல்லாம் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ரெடி பண்ணுவேன். இந்த கேன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் வாங்கிட்டு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஒரு தடவை நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இந்த செடியை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா வந்து வளர்ந்துடும். இது வந்து ஒரு லாங் லைஃப் பிளான்ட் மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்திங்களா சப்போட்டா வந்து காய்ச்சிருக்கு. ஸோ இது காயெல்லாம் பறிக்கணும்னு நினச்சேன், பறிக்கவே இல்லை. ஏன்னா இந்த ஒரு கிளையில் எவ்வளோ தான் அது வந்து சத்து கொடுக்கும். இப்போ இந்த பிஞ்செல்லாம் பூவெல்லாம் பறித்தாதான் அந்த காய் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். நான் அதை வந்து செய்கிறதே இல்லை. சேம் நான் சொன்னேன் அதே மிஸ்டேக்கு நான் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு இவ்வளோ காய் இருக்கே, எனக்கு ஒரு ஆசையாகவும் இருக்குது. பட் இந்த காயெல்லாம் பறித்தாதான் இந்த காய் பெருசாகுன்றது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதனால் ஃபுல்லாகவே நம்ம இந்த காயெல்லாம் பறித்தாதான் நமக்கு வரும். பாருங்கள் பால் பறித்ததும் அப்படியே பால் வருது. இதில் என்னென்னா இந்த டிசம்பர் பிளான்ட்டுக்கும் தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த செடிக்கு போகிற சத்து இந்த டிசம்பர் செடிகளும் எடுத்துக்குது. அப்போது வந்து சும்மா ஸ்பேஸ் இருக்குன்றதுனால செருகி வச்சேன். நம்ம பிளான்ட்டை க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ஸ்பேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய ஒரு தொட்டி, அழகாக டிசம்பர் தொட்டி கிடைக்கும். பட் டிசம்பர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த டிசம்பர் வர வரைக்கும் இந்த தொட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. க்ரீன் லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சம்டைம்ஸ் செடிகள் வதங்கிடும், அதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் வந்து இந்த செடியும் அந்த மாதிரி தான். நிறைய குட்டி காயாக இருந்தால் அது எப்படி தான் வந்து நமக்கு வந்து பெருசாகும். இது எல்லாமே பறித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாருங்கள் இந்த குட்டி காயெல்லாம் வேஸ்ட்டு தான். அண்ட் வந்து பூனைமிசை இன்னும் ஒரு 2-3 டேஸில் பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பூ ஒயிட் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். சைனீஸ், ஜாப்பனீஸ் அந்த கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பூனைமிசை வந்து அவங்களுடைய மெடிசினல் பிளான்ட்டில் ஒரு பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அவங்க அதிகமாக அந்த டீ பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது பூனைமிசை டீயே வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப மெடிசினல் வேல்யூவான ஒரு பிளான்ட்டு. நம்ம நாட்டிலையும் இதை வந்து நம்ம மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வேறு ஏதாவது வேணும்னா நெட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பூனைமீசை செடி போட்டிங்கன்னா இதோட யூசஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். அண்ட் இந்த பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பூ 1 2 இது ஃபுல்லாகவே பஞ்சாக பூக்கும். அப்போ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பக்கம் வியூ பார்க்கலாம். நமக்கு போகினுலா இந்த ஒயிட் கலரில் இந்த பிங்க்கு
வேறு ஏதாவது கலர் பில்டிங்கில் வந்து நமக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. நமக்கு ஒயிட் பில்டிங்கில் தான் நமக்கு அந்த கலர் போகினிலாவுடைய ரியல் கலர் வந்து அழகாக தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு பேக்ரவுண்ட் வைஸ். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூக்கள் தான் இருக்குது. ஃபுல்லாக பூ தான், நமக்கு இலைகளே கம்மியாக தான் இருக்குது. இது வந்து நான் இப்போ தான் சொன்னேன், லாஸ்ட் வீக் தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து பூக்களே இல்லை. அப்போ தான் வந்து லீஃப்லாம் வந்து க்ரோத் பீரியட்னு சொன்னேன். இது என்னென்னா க்ரோத் பீரியட் இவ்வளோ வேகமாக க்ரோ ஆகி நமக்கு பூக்கள் கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான பூவு. அண்ட் இதோட ஸ்ட்ரீட் வீவ் இது தான் எங்களுக்கு. ஸோ இந்த சைடு எங்களுக்கு ஸ்ட்ரீட்டு, இதை பக்கம் 16 அடி ரோடு. இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து இந்த வீவ் லுக்கை பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வீவ் லுக்கு. நமக்கு செடிகளும் அவ்வளோ அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஃபுல்லாகவே பூ. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கலர்ஸும் வைக்கணும்னு தான் ஆசை. அது ஸ்லோவாக தான் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தான் நான் இந்த போகினிலாவையும் நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேனில். இதுவுமே கொஞ்ச நாள் கழித்து நல்லா வளர்ந்து நமக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல் லுக். என்னுடைய குயின் இன்றைக்கி எப்போவுமே வந்து எனக்கு மதர் பிளான்ட்டில், இது வந்து மதர் பிளான்ட்டு. இதில் நான் 2-3 செடிகள் வச்சு அப்படியே பிணைஞ்சு நான் இதோட ரூட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ரீபார்ட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இதோட இன்னொரு செடி கூட வச்சுருந்தேன். அது ரீபார்ட் பண்ணும்போது வந்து இறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண பிளான்ட் தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்து செடிகளை நல்லா வளர்த்து க்ரோ பண்ணி நான் சேல் போடுறேன். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதோட க்ரோத் டிப்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து நார்மலாக நர்சரிஸில் நமக்கு போனால் அந்த மாதிரி கிடைக்காது. நம்ம அதை ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது நமக்கு அந்த பிளான்ட்டு. ஸோ ரெடி டு ஷிஃப்ட்டுன்னும் போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நமக்கு வீட்டுக்கு அப்படியே கொண்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு பூக்களோடு நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அந்த ஒரு அழகு, நம்ம வீட்டையே ஒரு அலங்காரம் பண்ண மாதிரி ஒரு வீவ் லுக் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.